ஜப்பான் மற்றும் சீன பயணங்களை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இருநாட்டு பயண நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்தும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டு விவரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து இந்தியா பிரான்ஸ் தலைவர்கள் தொலைபேசி வாயிலாக விவாதித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாடு குறித்து இருவரும் ஆராய்ந்ததாக கூறியுள்ளார். நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் 10ஆம் தேதி மாநில தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ள உதவிய அனைத்து மாநில நிதி அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதியுள்ளார். கணித்தபடி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் அதற்கு உதவியாக இருந்த மாநில நிதி அமைச்சர்களுக்கு நன்றி உள்ளதாக இருப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான பீகார் அரசாங்கத்தில் குற்றமும் ஊழலும் அதிகரித்திருப்பதாக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடுமையாக சாடினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருமானத்தில் பீகார் கடைசி இடத்தில் இருப்பதாகவும் அம்மாநிலத்தில் தொழில் இல்லை, வணிகமும் இல்லை எனவும் கடுமையாக விமர்சித்தார். பீகாரில் தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிகுரியில் பேரணியாக சென்ற காங்கிரசார் தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் நடைபெற்ற ஜெயின் மத நிகழ்ச்சியில் சன்னியாசி வேடமணிந்து வந்த நபர் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தங்க கலசங்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயின் மத குருவை போல வேடமிட்டு கொள்ளையடித்து சென்ற நபரின் அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் கொள்ளையன் கைது செய்யப்படுவான் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மத்திய பிரதேச மாநிலம் காங்கிரஸ் தலைவர் வீட்டில் நள்ளிரவில் புகுந்த மர்ம கும்பல் சுமார் 2 மணி நேரமாக அலைந்து திரிந்தும் செல்போன் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துச் செல்லாமல் சென்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரில் உள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் ஜித்து பத்வாரி வீட்டிற்கான மின் இணைப்பை துண்டித்துவிட்டு உள்ளே புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தெலங்கானாவில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திரவ போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட IIT பட்டதாரி உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்திய போலீசார் ஹைதராபாத் அருகே உள்ள செர்லப்பள்ளியில் ரசாயன தொழிற்சாலை என்கிற பெயரில் போதைப் பொருள் தயாரித்து வந்ததை கண்டுபிடித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அலங்காரம் செய்யப்பட்டு மின்னொளியில் ஜொலித்த விநாயகர் மற்றும் கோமாதாக்களை பக்தர்கள் ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர். விழாவில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏழைகளுக்கான எந்த திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட EPS 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க வைத்ததே அதிமுக தான் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். 2026 மீண்டும் மன்னராட்சி அமைய தமிழக மக்கள் துணை நிற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தவும் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காகவும் அமைக்கப்பட்டது என்றார். அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து விமர்சித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சியினர் என்ன பேசுவதென்று தெரியாமல் EPS அணியா, OPS அணியா, செல்லூர் ராஜு அணியா, செங்கோட்டையன் அணியா என்று பேசிக் கொள்வார்கள் என கிண்டல் அடித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவை பாஜக கூறு போட்டு விட்டதாக கூறினார்.
அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வலியுறுத்திய செங்கோட்டையன் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிமுக பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொறுப்புகளில் இருந்து நீக்குவதற்கு முன்பு தன்னிடம் விளக்கம் கேட்டு இருக்கலாம் எனவும் கூறினார். செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுகவின் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு முன்னாள் அமைச்சர் KA செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை AK செல்வராஜ் பணிகளை மேற்கொள்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். செங்கோட்டையனின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக MLA பன்னாரியின் கட்சி பதவி தப்பியது. வெள்ளிக்கிழமை செங்கோட்டையன் பேட்டி அளித்த போது பன்னாரி பங்கேற்காததால் பதவி தப்பியதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்தான கருத்துக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறி திருப்பூர் புறநகர் மாவட்ட நிர்வாகி மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 7 நிர்வாகிகள் என மொத்தம் 8 பேர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டனர். 8 பேரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்தது சிறுபிள்ளைத்தனமானது என்று சசிகலா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி இருப்பதோடு திமுகவை வலுவிழக்க செய்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என சசிகலா அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதிமுக பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என்றும் அதற்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை என்பது கொடுஞ்செயல் என சாடினார். அதிமுக பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை எதிர்த்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சுமார் 3000 பேர் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் நம்பியூரைச் சேர்ந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்களான ஒன்றிய, நகர மற்றும் கிளைக்கழக அதிமுக நிர்வாகிகள் தாங்கள் ராஜினாமா செய்ய போவதாக அதிமுக தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணியை முறையாக கையாளவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் கோச்சடை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தியதோடு தேவைப்பட்டால் செங்கோட்டையனுக்கு அம்மாவின் தொண்டர்களான தாங்கள் ஆதரவளிப்போம் எனவும் தெரிவித்தார். NDA கூட்டணியிலிருந்து வெளியேறிய OPS மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் நேரடியாக சென்று சமரசம் பேச தயார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரன் ஏன் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் என கேள்வி எழுப்பியதோடு அவர் வெளியேறியதற்கு தாம் பொறுப்பாக முடியாது என்றார். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் வெப்பம் சதமடித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரை விமான நிலையத்தில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சியில் 100.94 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதன்படி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல மழை பெய்துள்ளது. கரூர் மாவட்டம் புகழூர், மாயனூர், புலியூர் பகுதிகளிலும், மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தங்குடி, வழுவூர், மங்கநல்லூர், குத்தாலம், மணக்குடி பகுதிகளிலும் 2வது நாளாக மழை பெய்தது.
சென்னை நகரில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நள்ளிரவில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. அண்ணா சாலை, எழும்பூர், 1000 விளக்கு, திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிமுகவில் ஒருங்கிணைப்பு நிகழ வாய்ப்பில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவின் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைந்தால் கூட வேறு ஒருவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் என்றும், அவரது வீட்டு வாசலில் எடப்பாடி பழனிசாமி சென்று நிற்கும் நிலைதான் உருவாகும் எனவும் தெரிவித்தார். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தியாக இல்லை எனவும், சலிப்பை ஏற்படுத்துவதாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பதாக தெரிவித்தார். 4.5 ஆண்டுகளாக அரசியலுக்கு லீவு விட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குறை கூறி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முதலமைச்சர் வெளிநாடு சென்றதை விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சி காலத்தில் முதலீடு ஈர்ப்பு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரா என கேள்வி எழுப்பினார். பள்ளிகளை திறக்க வேண்டிய அரசு கல்வி நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதாகவும், சாராய கடைகளை மட்டுமே அரசு நடத்துவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். சென்னை திருவொற்றியூரில் MRF டயர் தொழிற்சாலை பயிற்சியாளர்கள் போராட்டத்தில் பேசிய அவர், வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கேட்கும் பாமக தலைவர் அன்புமணி தூய்மை பணியில் இடஒதுக்கீடு கேட்பாரா என வினவி உள்ளார். தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்க ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்திருப்பதாக சாடினார். திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்தும் ஒரு அங்குலம் கூட தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்கும்போது பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் அமைப்பது பேராசை என்றார். சென்னையில் மாநகராட்சி ஒப்பந்த ரோட் ரோலர் மோதி இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்தார். கோயம்பேடு சிவன் கோயில் வடக்கு மாதா தெருவில் மாநகராட்சி சார்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்த பாஸ்கர் ராஜா மீது ரோட் ரோலர் வாகனம் மோதியது. கடலூர் மாவட்டம் குடிக்காடு சிப்காட்டு தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 2 வரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ரசாயன கழிவு காரணமாக அப்பகுதி மக்களுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு 93 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நவாப் அப்துல் நபிகான் மஸ்ஜித் வக்ஃபி பள்ளிவாசலில் 2 தரப்பினர் போலீசார் முன்னிலையில் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடங்களுக்கு போலியாக ஆவணங்கள் தயாரித்து அதனை ஒரு தரப்பினர் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசாம்பாளையத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் தருவாயில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். புலவர்பாளையம் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் பழமையான மேல்நிலை தொட்டியில் உள்ள தூண்கள் சிதிலமடைந்து கிடப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கண்மாயில் விவசாய பயன்பாட்டிற்கு என்ற பெயரில் செம்மண் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கண்மாயில் உள்ள செம்மண்ணை 200க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்டு செங்கல் சூளைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் குறித்து ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்பதற்காகவே பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார்.
தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை அட்டவணையில் வரும் 9ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் கூடூர் இடையே நடைபெற்று வரும் பொறியியல் பணி காரணமாக இன்று 11 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் மற்றும் கடற்கரையில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடலூர் தென்பெண்ணை ஆற்று பாலத்தில் மின் விளக்குகள் அமைப்பதற்காக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பணியாளர்கள் இல்லாத நேரத்தில் அதனை மர்ம நபர்கள் ஆற்றில் தூக்கி வீசி சென்றனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பணியாளர்கள் ஆற்றில் இறங்கி மின் விளக்குகளை எடுத்து வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பெண் நோயாளியை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஒன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணிக்காக நின்றிருந்த காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோ செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அண்ணா சாலை மற்றும் பேருந்து நிலையம் இடையே இருக்கக்கூடிய வாய்க்காலில் உள்ள அடைப்புகள் பல மாதங்களாக சரி செய்யப்படாமல் உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் அப்பகுதி வாகன ஓட்டிகளே கையில் பிளாஸ்டிக் கவர் கட்டிக்கொண்டு கால்வாயை சுத்தம் செய்யும் நிலை ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டீக்கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் நகை பணம் இல்லாததால் பீரோவில் இருந்த துணிகளை கலைத்துவிட்டு தப்பிச் சென்றது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வைகை நல்லூர் ஊராட்சி மணிகண்டன் நகர் 5வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த செந்தில்குமாரின் வீட்டில் திருடர்கள் திருட முயற்சி செய்ததாக தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள காரங்காடு சமூகம் சார்ந்த சுற்றுலா தலத்தை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரங்காடு சுற்றுலா தலத்தில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் அதனை தடுக்க கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் 18ஆம் கால்வாயை சீரமைக்க கோரி பெரியாறு வகை பாசன விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கால்வாயை சீரமைக்க முடியவில்லை என்றால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விஆர்எஸ் கொடுத்துவிட்டு தங்களது பணியிலிருந்து ராஜினாமா செய்யுங்கள் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு பொது மருத்துவமனையில் மின் வயரில் மின் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதால் நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நேரடியாக தீப்பற்றிய இடத்திற்கு வந்து மின் வயர்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். வருகின்ற 13ஆம் தேதி திருச்சியில் துவங்கி அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அரசு மேல்நிலை பள்ளியில் கடந்த 2010-12ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பயின்ற மாணவர்கள் தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பார்வையற்றோர் இல்லத்தில் ரீயூனியன் நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது இல்லத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறையினர் பயன்படுத்தும் ஆயுத கண்காட்சி தொடங்கியது. கண்காட்சிக்கு வரும் மாணவர்களுக்கு காவலர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் எந்த ஆண்டு யாரால் தயாரிக்கப்பட்டது, அதனுடைய சிறப்பம்சம் என்ன போன்ற தகவல்களை காவலர்கள் தெரிவித்தனர். ஈரோட்டில் மனைவி இறந்த துக்கம் தாழாமல் கணவரும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருங்கல் பாளையத்தில் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது நாசர் என்பவரின் மனைவி இருதய அறுவை சிகிச்சை செய்து வீட்டில் ஓய்வு எடுத்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதனால் மனமுடைந்த அவரது கணவரும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் உள்ள டாஸ்மாக் குடோன் முன்பு டாஸ்மாக் பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் என முழக்கமிட்டனர்.
நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட மேகாலயா ஹனிமூன் கொலை வழக்கில் மேகாலயாவின் சௌரா மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு 790 பக்க குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது. திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்காக மேகாலயா சென்ற இடத்தில் சோனம் தனது காதலன் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து கணவரை கொன்றார். குஜராத்தில் உள்ள மலைக்கோவிலில் ரோப்கார் அருந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பஞ்ச் மகாலில் பவகவ் பாவகத் மலை மீது உள்ள கோவிலுக்கு சரக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு 6 பேர் ரோப்காரில் பயணித்துள்ளனர். அப்போது திடீரென கயிறு அருந்ததில் ரோப்கார் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் தொழிலாளர்கள் மற்றும் லிப்ட் மேன்கள் உட்பட 6 பேர் இறந்தனர். பெருவின் லிமாவில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் அடுத்தடுத்து 13 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக் கொண்டன. அடர்த்தியான மூடுபனி காரணமாக பார்வை பிரச்சனைகள் ஏற்பட்டதால் நிகழ்ந்த விபத்தில் குறைந்தது 12 பேர் காயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த சங்கிலி தொடர் விபத்தால் சாலையில் வாகனங்கள் சிதறி கிடக்கும் கோர காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு தெற்கே உள்ள வகையாமா மாநிலத்தில் பேப்பா புயல் கரையை கடந்த நிலையில் சாலைகளில் தேங்கிய மழை வெள்ளத்தால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். மேலும் இந்த புயல் காரணமாக ஷிஷுவோகா பகுதியில் 220 கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் 23 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பல்களும் துருப்புகளும் பியூட்டோரிக்கோவின் தெற்கு கடற்கரை நகரமான அரோயோவில் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டன. இந்த பயிற்சிகளில் கடற்கரையோரத்தில் துருப்புகளின் நகர்வுகள், கடற்படை கப்பல் சூழ்ச்சிகள் மற்றும் பிராந்திய தயார்நிலை மற்றும் இயங்குதன்மையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட தந்திரோபாய நடவடிக்கைகள் ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை ரஷ்ய அதிபர் புட்டின் ஊக்குவித்திருக்கிறார். இது தொடர்பாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட அவர் ராக்கெட் பூஸ்டர்களுக்கான என்ஜின் உற்பத்தியை அதிகரிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடலில் சுறா தாக்கி அலைச்சறுக்கு வீரர் உயிரிழந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களை அச்சுறுத்திய சம்பவத்தை அடுத்து ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்தாலி நாட்டில் நடைபெற்ற 82வது வெனிஸ் திரைப்பட விழாவில் இந்தியாவின் சிறந்த இயக்குனருக்கான விருதை பெண் இயக்குனர் அனுபர்ணா ராய் பெற்று சாதனை படைத்தார். சாங்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டன் ட்ரீ திரைப்படத்திற்காக அனுபர்ணா ராய்க்கு விருது வழங்கி வெனிஸ் திரைப்பட விழா குழு சிறப்பித்தது. நடிகர் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் திரைப்படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல திரைப்படங்களில் நடித்துள்ள கென் கருணாஸ் பள்ளிக்கூட பின்னணியில் நடக்கும் கதைக்களத்தை படமாக இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்க உள்ளதாகவும் மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரமுடு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தன்னிடம் செல்ஃபி கேட்டு கூடியிருந்த ரசிகர்களின் மொபைல் போன்களை வாங்கி சென்ற பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தேலா வீடியோ நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடன் செல்ஃபி வேண்டுமா, அப்போது தங்கள் மொபைல் போன்களை கொடுங்கள் என வாங்கி சென்றவர் மீண்டும் சிறிது நேரத்தில் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். ப்ரோ கபடி லீகில் குஜராத் ஜெயின்ஸ் அணியிடம் தமிழ் தலைவாஸ் அணி 9 புள்ளிகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. தமிழ் தலைவாஸ் அணி 28 புள்ளிகளும் குஜராத் ஜெயின்ஸ் அணி 37 புள்ளிகளும் எடுத்தன. குஜராத் அணியில் நிதின் பன்வார் 8 புள்ளிகள் மற்றும் ராகேஷ் முகமது ஆகியோர் தலா 6 புள்ளிகள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். ப்ரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாட்னா அணி 30 புள்ளிகளும் பெங்களூரு அணி 38 புள்ளிகளையும் பெற்றன. பாட்னா அணியில் அயான் லோஷாபும் பெங்களூரு அணியில் அலிரேசா மிர்சயானும் தலா 10 புள்ளிகளை எடுத்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடும் என பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது. ஆசிய கண்டத்து நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பன்னாட்டு போட்டி என்பதால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா விளையாடும் என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய ஏ அணி வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய ஏ கிரிக்கெட் அணி 4 நாட்கள் கொண்ட 2 டெஸ்ட் போட்டிகளிலும் 3 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடுகிறது. அதற்கான இந்திய அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் த்ருவ் ஜுரல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இந்திய கிரிக்கெட் அணியில் தற்போதைக்கு ரிஷப் பந்துக்கு நிகராக வேறு யாரும் பினிஷர் இல்லை என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ரோலண்ட் புட்சர் கூறினார். இந்திய அணியில் அடுத்த 2 ஆண்டுகள் ஒரு மாற்றத்தின் காலமாக இருக்கும் என கூறிய புட்சர், தற்போது இருக்கக்கூடிய அணியில் ஆட்டத்தை மாற்றக்கூடிய ஒரே வீரர் ரிஷப் பந்த் மட்டுமே என புகழாரம் சூட்டினார். இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய நடத்தப்படும் தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிசிசிஐ தலைவராக பதவி வகித்த ரோஜர் பின்னியின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தற்காலிக தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் பிசிசிஐ முனைப்பு காட்டி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி ஏரிக்கொள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏரி மாரியம்மன் கோவிலில் முதல் வருட பூஜை மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் 47ஆம் ஆண்டு உற்சவ விழாவை ஒட்டி திருவிளக்கு பூசை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூசை செய்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள சியாமலாதேவி வீரபத்திர காளியம்மன் கோயிலின் 34ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ஒன்னிப்பாளையத்தில் உள்ள எல்லை கருப்பராயன் கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 2500 பெண் பக்தர்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. எல்லை கருப்பராயர் மற்றும் சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் பெண் பக்தர்கள் திருவிளக்கு ஏற்றி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவின் 9வது நாளில் மாதா கொடி புனிதம் செய்யப்பட்டு 3 முறை கம்பத்திலிருந்து இறக்கி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை பெரிய தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது.